கொடிகட்டி பறக்கும் சீமான் மனைவி ஆதிக்கம். சாதி கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறுவதாக நிர்வாகி ஆவேசம். நாம் தமிழர் கட்சியில் சாதியின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக அந்த கட்சியை விட்டு வெளியேறியுள்ள ஒருங்கிணைப்பாளர் குற்றஞ்சாட்டி உள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சியின் முகமாக சீமான் அடையாளம் காட்டப்பட்டார். இந்த கட்சி நல்ல வளர்ச்சியை தமிழ்நாட்டில் அடைந்து வருகிறது. ஆனால் சமீப காலமாக சீமானை தாண்டி அடையாளம் காணப்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். அதற்கு காரணம் கட்சி அவரது மனைவி கயல்விழி கைக்கு சென்றுவிட்டது என்று குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். மனைவியை பொதுச்செயலாளராக்க காய்கள் நகர்த்தப்படுவதாக ஊடகங்களில் செய்தி கசிந்து வருகிறது. இந்நிலையில் அக்கட்சியை விட்டு வெளியேறி உள்ள கொங்கு பகுதியின் முக்கிய ஒருங்கிணைப்பாளர் அம்மையப்பன் நாம் தமிழர் கட்சி சாதி கட்சியாக மாறி வருவதாக புகார் கூறியுள்ளார். அவர் இது குறித்து பேசும்போது சீமான் சாதிக்கு எதிராக பேசியது எல்லாம் மேடையோடு போய்விட்டது. கவுண்டருக்கு பொறுப்பு கொடுத்தால் கட்சியை கைப்பற்றிவிடுவார்கள். அதனால்தான் கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதைப்போல வன்னியருக்கு கொடுத்தால் கட்சியை கைப்பற்றிவிடுவார்கள். ஆகவே வன்னியர்களுக்கு கட்சிக்குள் பெரிய பொறுப்பு இதுவரை அளிக்கப்படவில்லை. தேவர் சமூகத்திற்கும் இதே நிலைதான். கட்சிக்குள் நல்ல பொறுப்பிலிருந்த அந்த சமூகத்தைச் சார்ந்தவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஆதி தமிழர்கள் வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு கூட இதே நிலைதான். முழுக்க முழுக்க சாதி என்ன என்று கேட்டுவிட்டு தான் கட்சியில் சீட்டு கொடுக்கிறார்கள். அதான் இன்றைய நாம் தமிழர் கட்சியின் நிலை என்று பல உண்மைகளை போட்டு உடைத்திருக்கிறார் அம்மையப்பன். இவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வந்தவர். அந்த கட்சியின் தொடர்பே வேண்டாம் என்று கும்பிடு போட்டு விட்டு வெளியே வந்துள்ளார். என்ன நடக்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்? விளக்கமாக பேசுகிறார் ராஜா அம்மையப்பன். சுமார் 9 ஆண்டுகளாகத்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வந்தேன். அதற்கு முன்னால் வேறு ஒரு கட்சியில் தலைவராக இருந்தேன். 23 வயதிலிருந்து பிரபாகரன் மீது அதிக பற்று கொண்டவன்தான். அவரை அதிகம் நேசித்தவன். இலங்கை தமிழர்களுக்காக அதிகம் வேதனைப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில்தான் சீமான் இலங்கை தமிழர்களுக்காக மிக தீவிரமாக குரல் கொடுத்து வந்தார். ஆகவே அவர் மீது பற்று கொண்டு அந்த கட்சியில் இணைந்தேன். தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் நாதக சார்பில் 2009 இல் போட்டியிட்டு இருக்கிறேன். நல்ல வாக்குகள் வாங்கினேன். கொங்கு மண்டலத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக மிக தீவிரமாக பணியாற்றி இருக்கிறேன். என்னை தெரியாத நிர்வாகிகள் கொங்கு மண்டலத்தில் இருக்கவே முடியாது. எனது வேலைகளை பார்த்துவிட்டு சீமான் கட்சியின் கட்டமைப்பு குழுவில் உறுப்பினராக வைத்தார். கடந்த சட்டசபை தேர்தல் வரை நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அதன் பின்னால் திடீரென்று ஒரு மாற்றம். நிர்வாகிகளே போய் சீமானை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவரை பார்த்து பேச முடியாத சூழ்நிலை. ஏதேனும் பேச வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு போட்டால் பதில் சொல்வார். ஆனால் இப்போது அந்த குரல் பதிவு எத்தனை இடங்களுக்கு போய் வருகிறது என்பது எங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு மன சங்கடத்தை அது ஏற்படுத்தியது. ஒரு கட்சியில் இருக்கிறோம் என்றால் சுயமரியாதை இருக்க வேண்டும். சாதி பார்த்துத்தான் அந்த கட்சி நடக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் மறைந்துவிட்டார். அவருக்கு பின் அந்த பதவிக்கு யாரேனும் வந்துதான் ஆக வேண்டும். அந்த தருணத்தில் சீமான் தடுமாற்றத்திலிருந்தார். யாரோ ஒருவர் சீமானை இயக்குவதாக உணர்ந்தோம். தேர்தல் ஆணையத்திடம் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக பொதுக்குழுவை கூட்டினார்கள். அதற்கு சீமான் மனைவி வந்து முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். அவரை கட்சிக்குள்ளாக நான் பார்த்ததே இல்லை. அவர் பொதுச்செயலாளராக வர விரும்புவதாக சிலர் சொன்னார்கள். கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்த ராவணன் கட்சியில் எந்த நடவடிக்கைகளிலும் சமீப காலமாக காணோம். சீமானுக்கு கல்யாணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை அவரது மனைவியின் தலையீடு இருந்ததே இல்லை. தடா சந்திரசேகர் மறைவுக்கு பின் கட்சி சீமானின் கைக்கு சென்றுவிட்டது. இத்தனை ஆண்டுகளாக கட்சியை வளர்த்தவர்கள் ஓரங்கட்டப்படுகின்றனர். புதியதாக சிலர் சீமானைச் சுற்றி ஒரு வேலி அமைத்துவிட்டனர். அவர்கள் அனைவரும் சீமானின் மனைவியின் ஆட்கள். இந்த கட்சியை சீமான் மட்டுமே உருவாக்கவில்லை. பலரது உழைப்பு உள்ளது. பலரது பணம் உள்ளது. பலரது குடும்பம் உள்ளது. ஆகவே அவரது மனைவி தனக்கு தேவையானவர்களை உள்ளே கொண்டு வருகிறார். காளியம்மாளுக்கு கூட கடைசி நேரம் வரை சீட்டு வழங்குவதாக இல்லை.
இறுதிக்கட்டத்தில் அவரை நிறுத்தி உள்ளனர் என்று கண் கலங்குகிறார். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகுதோ என நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கலங்கிப் போயுள்ளனர்.